இங்கே வந்து அந்த ஒற்றை செங்கலை தூக்கி காட்டினார். அவர்களே, மக்கள் கேட்கின்ற கேள்வி, எய்ம்ஸ் மருத்துவமனை 2019ஆம் ஆண்டு வந்தது. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய கனவு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தின்படி பிரதமர் அடிக்கல் நாட்டுறார். நான் முதலமைச்சர் முன்னிலை வைக்கிறேன். அப்போ அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோம். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரணம் போல துணிஞ்சிட்டு நல்லா ஏசி இருக்குது, அழகா துணிஞ்சிட்டு இருக்காங்க, பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை எம்பிகள் தான்